ஞானமயம் ஞானச்சுடர் நேயர்களுக்கு கண்ணனின் அன்பான வணக்கங்கள். நாம் தொடர்ந்து ஆழ்வார்களின் அமுதமான 4000 திவ்ய பிரபந்தத்தையும் அது சொல்லும் வைணவ நெறிகள் பற்றியும் சங்கம் தொடங்கி ஆண்டாள் வரை நாம் பார்த்து வருகின்றோம். சமீபத்தில் தான் நாம் நவராத்திரி கொண்டாடினோம். அதில் சரஸ்வதி பூஜை என்று ஒரு நாள். அன்று நாம் படித்த நூல்களை எல்லாம் வைத்து அதற்கு பூஜை செய்வது ஒரு வழக்கம். அடுத்த நாள் விஜயதசமி அன்று அரிச்சுவடி, அதாவது ஒரு நெல்லை பரப்பி அதில் குழந்தையை அழைத்து அதில் ஆனா என்று எழுத வைப்பார்கள். அரிச்சுவடி என்றால் என்ன என்று நாம் முதலில் கேள்வி கேட்க வேண்டும். அதாவது ஹரியை பற்றி அறிந்து கொள்ள, ஹரியைத்தான் நாம் ஹரி என்று தமிழில் சொல்கின்றோம். எனவே அரிச்சுவடி என்பது ஹரியை அறிந்து கொள்ளுதல் என்று பொருள். எனவே அறிவின் பயனாக இருப்பவனே ஹரிதான். அவனை அறிந்து கொள்வதுதான் இந்த வித்யா ஆரம்பத்தினுடைய ஒரு நோக்கமாக அமைகின்றது. இந்த அழகான இந்த காணொளியானது மலேசியாவில் எடுக்கப்பட்டது. இதை கொஞ்சம் பாருங்கள், சுவையாக இருக்கும். இதில் ஒரு பள்ளியில் வித்யாரம்பம் என்று அழைத்து அந்த குழந்தைக்கு ஆனா என்று பாருங்கள், அழகாக அது ஆனா என்று எழுதுகின்றது. இதைத்தான் நாம் வித்யாரம்பம் என்று நாம் சொல்லுகின்றோம். அதாவது ஒரு வித்தியை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியின் ஆரம்பமாக ஆனாவென்று எழுதி அகரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம். அதனால்தான் வள்ளுவனும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு என்று சொல்கிறார். இதில் அவன் பேசுகின்ற அகரம் என்றால் என்னவென்று கொஞ்சம் பார்ப்போம். முதலில் குறளுக்கு கடவுள் வாழ்த்து உண்டா இல்லையா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நத்தத்தனார் என்னும் சங்ககாலத்து புலவர் மிக அழகாக சொல்கின்றார். 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்து அதன் பின் என்று சொல்கின்றார். ஆக பாயிரம் என்பது திருக்குறளுக்கு உண்டு, கடவுள் வாழ்த்து என்று உண்டு. அவர் வாழ்ந்த காலத்தில் மிக சிறப்பாக இருந்த ஒன்றை பின்பற்றித்தான் அவர் இதை எழுதியிருக்கின்றார் என்பதற்காக சான்றாக அதே சங்க காலத்தைச் சேர்ந்த பரணர் என்பவர் தேவரில் திருமால் என சிறந்தது என்பதுவே பாவிற்கு வள்ளுவர் வெண்பார். சோ தேவர்களில் எப்படி திருமால் என்பவர் சிறந்தவராக இருக்கின்றார்களோ, பரம்பொருளாக இருக்கின்றானோ, அது போலவே நாம் பா என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு வள்ளுவருடைய பா அடிப்படையாக அமைகிறது என்று மிக அழகாக சொல்லுகின்றார். ஆக இந்த அகர முதல எனும் பொழுது இந்த ஆ என்பதை ஏன் வள்ளுவன் சிறப்பித்து சொல்கின்றார்? இதற்கு பாருங்கள், அபிதான கோஷம் என்று ஒரு அகரமுதலி அந்த காலத்தில் உண்டு. இந்த அகரமுதலியானது யாழ்ப்பாணத்தில் பதிப்பிக்கப்பட்ட ஒரு அகரமுதலி. அதில் பார்த்தால் ஆ என்ற உடனே என்ன சொல்கின்றார்கள் என்றால், ஆ என்றால் விஷ்ணு, பிரணவத்தினுடைய முதல் அக்ஷரம். அகர முதல் எழுத்தெல்லாம், எழுத்து என்பது அக்ஷரம். சோ பிரணவத்தினுடைய முதல் அக்ஷரமாக விஷ்ணு இருக்கின்றார். எனவேதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவன் சொல்கின்றார். அடுத்து பகவன் என்றவன் யாரை சொல்கின்றான் என்று பார்க்கலாம். இது ஒரு மிக விரிவான ஒரு துறை. இதை பற்றி அதிகமாக பேசுவதற்கு இப்பொழுது நேரமில்லை. ஆயினும் நாம் முன்பே சொன்னோம், ஆழ்வார்கள் என்பவர்கள் சங்கத்தின் தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் இருந்து வருகின்றார்கள் என்று. எனவே நாம் இங்கு பெரியாழ்வார் சொல்லும் ஒரு பாசுரத்தை பார்ப்போம். பக்தர்களும் பகவர்களும் பழமொழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொழுது இறைஞ்ச திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கரே என்று ஸ்ரீரங்கத்து பெருமாள் மீது பாடுகின்றார் அழகாக. சோ பக்தர்களும் பகவர்களும், பக்தர்களும் பகவர்களும் குறிப்பாக வைணவத்தோடு தொடர்புடையவர்கள். நாம் முன்பே பார்த்தோம், முக்கோர் பகவர் என்று எப்படி கலித்தொகையில் எல்லாம் இந்த வைணவர்களை சுட்டு காட்டுகிறார்கள் என்று. எனவே இந்த இவர்கள் பகவர் என்று சொல்வது, பகவான் என்று சொல்வது எல்லாமே திருமாலை சுட்டுகின்றது என்பது வெள்ளிடை மலை.
அது மட்டுமா, வள்ளுவர் எவ்வளவு தூரம் சொல்கின்றார்? கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றார் தொழாரெனே என்று மிக அழகாக சொல்கிறார். கற்றனுடைய பயன் என்ன? அந்த வாலறிவன் எல்லாம் அறிந்த அந்த இறைவனுடைய நற்றாளை, அவனுடைய தாள்களை தொழாமல் நாம் கற்றனுடைய பயன் என்ன? மேலும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்கின்றார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி என்கின்றார். தனக்கோமை இல்லாதான் தாழ் என்கின்றார். அற ஆழி அந்தணன் தாழ் என்கின்றார். என் குணத்தான் தாழ் என்கின்றார். இறைவனுடைய அடி என்கின்றார். இவையெல்லாம் யோசித்து பார்த்தால் மிக எளிதாக புரியும். வைணவத்தினுடைய அடிப்படையாக இருப்பதே பிரபத்தி என்று சொல்லக்கூடிய சரணாகதி தான். பெரும்பாலும் எல்லா கோயிலும் அபயஹஸ்தத்துடன் பெருமாள் இறைவன் இருக்கும் பொழுது பெரும்பாலான பெருமாள் கோயில்களில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இது உப்புலியப்பனுடைய கோயிலுடைய அச்சாவதாரம். அந்த திருமேனியில் பார்த்தீர்கள் என்றால் அவர் அபயஹஸ்தத்திற்கு பதில் அவர் கையை கீழே காட்டுகின்றார். பல பேருக்கு இது புரிவதில்லை. எதற்கு கையை கீழே காட்டுகின்றார் என்றால் அவர் என்ன காட்டுகின்றார்? இந்த இடத்தில் ஒரு எழுதி இருக்கின்றது, மாம் ஏகம் சரணம் ரச்ச, நான் ஒருவனே புகழடையக்கூடிய ஒரு பரம்பொருள், எனவே என்னிடம் நீ சரணடை என்று அவர் தன்னுடைய பாதங்களை காட்டுகின்றார், தன் திருப்பாதங்களை காட்டுகின்றார். இதைத்தான் வள்ளுவரும் மானடி என்கின்றார், இலானடி என்கின்றார், தாழ் என்கின்றார், இறைவனடி என்கின்றார். இதைத்தான் வைணவம் அன்று தொட்டு இன்று வரை சொல்லி வருகின்றது. ஆக இந்த அறிவு எதற்காக இருக்கின்றது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த அழகான திருவாய்மொழியை பாருங்கள். சூழ்கண்டாய் என் தொல்லை வினையை அறுத்து உன் அடி சேரும் ஊழ் கண்டிருந்தே தூரா குழி தூர்த்து என்னை நாள் அகற்றிருப்பர் வாழ் தொல் புகழார் குடந்தை கிடந்தாய் வானோர் கோமானே யாழின் இசையே அமுதே அறிவின் பயனே ஹரியேரே. மிக அழகான பாசுரம் இது. திருக்குடந்தையில் இருக்கும் ஆறாவமுதன் இங்குதான் 4000 திவ்ய பிரபந்தமே கிடைத்தது. எனவே இதுதான் திவ்ய பிரபந்தத்தை அருளிய பெருமாள் என்று சொல்வார்கள். அந்த பெருமாள் மீது பாடுகின்றார் அவர். அவருடைய அந்த சூழ்கண்டா என் தொல்லை வினையை அறுத்து, இந்த தொல்லை வினையாகிய பிறப்பு என்பதை அறுத்து, அதைத்தான் தூரா குழி தூர்த்து என்றும் சொல்லுகின்றார். இதையெல்லாம் அறுத்து என்னை உன் அடி சேர்ப்பா என்று பாடுகின்ற அந்த பாடல் மிக அழகாக கடைசி 2 வர்கள் மிக அழகானவர்கள். யாழின் இசையே, இசையாக நீதான் இருக்கின்றாய், அமுதே என் அமுதே, அறிவின் பயனே ஹரியேரே. சோ அறிவு என்பது நாம் கற்ற, நாம் முன்பே பார்த்தோம் இல்லையா, வள்ளுவரும் இதைத்தான் சொல்கின்றார். சோ கற்றதனால் ஆய பயன் என்போம். அறிவின் பயனே ஹரியேரே. இந்த ஹரியை அறிதலே நாம் கற்ற கல்வியினுடைய பயன் என்று சொல்லி இன்றைய இந்த எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது நா கண்ணன்.